ஹாய் ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன படம் கொண்டு வந்திருக்குன்னு தெரியுமா? ஒரு சூப்பரான ஒரு மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். முதல்ல நம்ம படத்துக்குள்ள போகிறது முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். நம்ம சேனலில் மானிட்டேஷன் பண்ணியாச்சு. இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இல்லைனா நான் இல்லை, நீங்கள் கொடுத்த ஆதரவுனால தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கேன். மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நம்புகிறேன். இதோட நம்ம சேனல் நிறைய வீடியோ போட போகிறேன். அதுக்காகவே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆல் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்தியன் மூவியும் போடலான்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னால் இந்தியன் மூவியும் நான் போடுவேன். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா நீங்கள் இல்லைனா நான் இல்லை. ஏன்டா இப்படி ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் உங்ககிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் என்னென்னா கெட் அவுட். 2017 வந்த ஒரு சூப்பரான ஒரு படம் தான். கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் கேட்டாவே நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவீங்க. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து பிளாக் பீப்புள், நம்ம ஹீரோனி வந்து ஒயிட் பீப்புள். ஆனால் நம்ம ஹீரோனிக்கு நம்ம ஹீரோ பிளாக் பீப்புளாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஆனால் நம்ம ஹீரோனுடைய வீட்டில் ஒத்துப்பாங்களா இல்லையான்னு நம்ம ஹீரோவுக்கு தெரியல. அதனால நம்ம ஹீரோனையும் அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை காட்டுறான். ஆனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஹீரோ பிளாக் பீப்புளாக இருக்கிறதுனால போக போக நரம்புல தான் இருக்குது. அது போக தான் ஒன்றுமும் எஸ்டிம் ஆகுது. இனிமேல் என்ன பிரச்சனையாகுது, நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுது, நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு தப்பிச்சாரா இல்லையா அப்படி சொன்ன படம் தான் 2017 வந்த கெட் அவுட் மூவி. இதே போதும் நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். அப்படி படத்துக்குள்ளே போகிறது முன்னாடி நான் உங்கள் ஓன் வாய்ஸ் தமிழ் சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஆள் நடந்துட்டு போயிட்டு இருக்காரு ஸ்ட்ரீட்டில். அப்போ யாரோ பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுது. அது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் மாஸ்க் போட்டு அவரை கடத்துற மாதிரி தெரியுது. அப்படி இந்த படத்தோட பேரை போடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவர் பேர் கிறிஸ். இங்கே காட்டுறவங்க ஹீரோனி, இவங்க பேர் ரோஸ். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சின்சராக லவ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பிளாக் பீப்புள், நம்ம ஹீரோனி வந்து ஒயிட் பீப்புள். ஆனால் அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு அந்த பிளாக் பீப்புள் ஒயிட் பீப்புளெலாம் பார்க்கவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே லவ் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோனி என்ன சொல்கிறேன்னா, என் பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை காட்டி ஆகணும், நம்மளை பற்றி பேசணும் வா அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோனி கிட்ட சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோனி எப்படியோ கிஞ்சி கூத்தாடி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ரோஸ் வீட்டில் ஒத்துப்பாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வில்லியம்ஸ் ஃபோன் பண்ணுறாரு. அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக தான் இருப்பார். எங்கடா இருக்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை ரோஸ் வீட்டுக்கு நான் போயிட்டுருக்கேன், நான் போய் ரோஸ் வீட்டில் போய் பேச போகிறேன் அப்படின்றா. சரி ஆல் தி பெஸ்ட்ரா, நல்லா பேசிட்டு வாடா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரோட பேசிகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம ரோஸ் வந்து எதில் போய் முட்டிடுற மாரி தெரியுது. அப்படியே கார் அப்படியே கவுர நிலைமைக்கு ஆகிடுது. அப்படியே ஸ்டடி பண்ணிடுறாரு ரோஸு. அப்படி என்ன தான் முட்டியிருக்கான்னு நம்ம ஹீரோ போய் பார்க்குறான். அங்கே பார்த்தா ஒரு மாடு தான் முட்டி சாவச்சிட்டு இருக்கா போல். அப்படியே இந்த போலீஸ் ஆஃபீஸெல்லாம் வந்து என்கொயரி பண்ணி அப்படியே போயிடுறாங்க ரோஸ் வீட்டுக்கு. வெளியே வரும்போதே அங்கே வீட்டில் எல்லாரும் நல்லாவே வரவேற்கிறாங்க இவங்கள. நம்ம ஹீரோ பிளாக் பீப்புளாக இருக்கிறத பற்றி எதுவுமே கண்டிக்கவே மாட்டுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பிளாக் பீப்புள் அவங்களுக்கும் பிடிக்கும் போல். அப்படியே அவங்க மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் புரியுது நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா சின்ன வயசுல இறந்து போயிருக்காங்கன்னு. இதை கேட்டோடனே சாரிப்பா அப்படின்னு ரோஸ் அவங்க அப்பா சொல்றாரு. அடுத்த ரோஸோட அவங்க அப்பா தான் இந்த வீட்டை சுற்றி காமிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் நம்ம ஹீரோ நோட் பண்றாரு. என்னன்னு பார்த்தா அங்கே வேலைக்காரியா இருக்கா, அவளும் பிளாக் பீப்புளாக தான் இருக்கா. அங்கே கிளீனராக ஒரு ஆள் இருக்கா, அவனும் பிளாக் பீப்புளாக தான் இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்கும்போது ரோஸ் அவங்க அப்பா சொல்றாரு, என்னப்பா பிளாக் பீப்புளாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு பிளாக் பீப்புள் ஆளுங்கலாம் ரொம்ப பிடிக்கும்பா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அடுத்தது உட்காந்து ஒரு இடத்தாண்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ரோஸோட அவங்க அண்ணங்காரன் வந்திருக்கான் போல. இவங்க அண்ணங்காரனுக்கு பிளாக் பீப்புள்னாவே பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா வம்பு ஈஸ்துன்னு தான் இருப்பான். அதே மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட வம்பு ஈசிக்க வரான். ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே கண்டுக்காம கம்முன்னு இருந்துறாரு. அடுத்த நைட்டு தூக்கத்தில் ஏஞ்சிக்கிறாரு. அப்போ பார்த்தா அங்கே ஒரு சிகரெட் இருக்கு. சரி வெளியே போய் ஃப்ரீயாக சிகரெட் பிடிக்கலாமே அப்படின்னு வெளியே வந்து நிற்கிறாரு. அப்போ தூரத்துலேருந்து யாரும் ஓடி வரமே தெரியுது. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ பயப்படுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த வேலை செய்கிற ஆள் தான் பட்டுன்னு ஓடி வந்து இந்த சைடு ஓடிடுறான். இதை பார்த்தா நம்ம ஹீரோ ரொம்ப பயந்துறாரு. அப்போ பின்னாடி திரும்பி பார்த்தா வேலைக்காரி இவனே பார்த்துட்டு இருக்கா. இதை பார்த்தா ஒன்று கொஞ்சமாக நம்ம ஹீரோ பயந்துறாரு. தம் அடிக்க வந்து ஒரு குத்தமாடா அப்படின்னு நம்ம ஹீரோ புலம்பிட்டு அப்படியே உள்ள போயிட்டே இருக்காரு. அப்போ உள்ள போகும்போது லைட்டு ஆன் ஆகுது. என்னன்னு பார்த்தா ரோஸோட அம்மா தான் இருக்காங்க. வாப்பா உள்ள வாப்பா டீ குடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அவங்க உட்கார வச்சுட்டு பிறகு அவங்க கையில் ஒரு டீ கப்பு மாதிரி இருக்கு. அதை ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்காங்க. இதை பார்க்க நம்ம ஹீரோவும் அப்படியே ஒரு வசியம் ஆகிற மாதிரி அவர் கை காலம் எதுவுமே அசைக்க முடியாமல் ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டே இருக்காரு. அப்படியே நம்ம ஹீரோ இதுக்குள்ளேயே போய் அப்படியே விழு மாதிரியே தெரியுது. என்னை காப்பாதுங்க காப்பாதுங்க கத்திட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அப்படியே பட்டு தூக்கத்துலேருந்து முடிக்கிறாரு. ஒரு கனவு அப்படின்னு நினச்சி நம்ம ஹீரோ செல் எடுக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அவர் சார்ஜர் தான் போட்டிருப்போம். இப்போ சார்ஜ் பின்னு வெளியே வந்திருக்கு. சரி அந்த சார்ஜ் பின்னை உள்ளே போட்டுட்டு அப்படியே நம்ம ஹீரோ வெளியே வராரு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர், நல்லாவே ஃபோட்டோ பிடிப்பாரு. அதே மாதிரி அங்கே இருக்க விலங்கெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே வீட்டாண்ட வந்துட்டு இருக்காரு. அப்போ மேலே ஒன்று பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா வேலைக்காரி ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவள் அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தூரத்துலேருந்து தெரியல. அதனால நம்ம ஹீரோ கேமரா வச்சு ஜூம் பண்ணி பார்க்குறா. பட்டுன்னு திரும்ப நம்ம ஹீரோ வேற எங்கேயோ ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அப்படியே கொஞ்சம் நடிச்சிடறாரு. அடுத்து அங்கே பார்த்தா அந்த வேலைக்காரன் இருக்கா. அந்த வேலைக்காரன் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்காரு. அப்போ அந்த வேலைக்காரன் என்ன சொல்கிறேன்னா, சாரி நான் ஜாக்கின் வரும்போது நீங்கள் குறுக்க வந்துட்டீங்க, உங்களை பார்த்து நான் பயந்துட்டேன் சாரி அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு புரியும் அது கனவு இல்லை நனவுன்னு. அப்படியே நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே ஒரு வீட்டாண்ட வந்துடுறாரு. மேலே அப்படியே மேலே யோசிச்சுட்டே வரும்போது அங்கே பார்த்தா ரோஸ் இருக்கா. ஆனால் அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ ரோஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். இல்லை இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பலாம்,
நேற்று பார்த்தா உங்கள் அம்மா ஏதோ வசியம் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கே இருக்கிற 2 வேலைக்காரங்களும் சரியில்லை. அவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அது கேட்டால் இல்லை ஏன் நீ பயப்படுறாதா, நான் இருக்கல, ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குது, என் ஃபேமிலி எல்லாரும் வருவாங்க, அவங்களாம் பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறேன் நம்ம ஹீரோன்னு. இது கேட்டால் ஹீரோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதே மாதிரி அங்கே இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. எல்லாரும் ஒயிட் பீப்புளில் தான் இருக்காங்க, ஒருத்தனை தவிர. அவன் ஒருத்தன் மட்டும் தான் பிளாக் பீப்புளாக இருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே போயிட்டே இருக்காரு. ஆனால் வரவங்க எல்லாரும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தொட்டு தொட்டு பார்த்துட்டு தான் போகிறாங்க. இது பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்குது. அதே மாதிரி அங்கே இருக்க அந்த பிளாக் பீப்புளை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. அவர்கிட்ட போய் பேசலான்னு பார்க்கும்போது அவன் பார்க்க தான் பிளாக் பீப்புளாக இருக்கான். ஆனால் அவனுடைய பேச்சும் அவனுடைய நடையும் எல்லாம் பார்க்க ஒயிட் பீப்புள் மாதிரி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதோட நம்ம ஹீரோக்கு இவனை எங்கேயோ பார்த்துருக்கமே நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் வராங்க. என்னன்னு பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி வராங்க. கேட்டால் இவன் தான் ஒய்ஃப்ன்றா, எப்பா என்ன கருமண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேலே போகிறாரு. அப்போ மேலே போயிட்டு பிறகு எல்லாரும் இவங்க ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் பார்த்தா நம்ம ஹீரோட சார்ஜ் யாரோ பிடிங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சரியான கடுப்பாக வராரு. அடுத்து நம்ம ஹீரோ அங்கே இருக்க லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. இங்கே இருக்க இடமும் எனக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேங்குதுடா, எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கிறாங்க, ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு உனக்கு செட் ஆகணும்னா வந்துட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ ஒன்று சொல்கிறாரு, நான் ஒருத்தனை பார்த்தேன்டா, அவன் நம்ம எங்கேயோ பார்த்துருக்க மாதிரி தெரியுதுடா, ஆனால் எங்கே பார்த்துருக்கேன்னு சரியா ஞாபகம் இல்லடா அப்படின்னும் போது அவரோட ஃப்ரெண்டு வந்து அவன் ஃபோட்டோ வந்து எனக்கு அனுப்பிச்சு நான் பார்க்குறேன் அப்படின்றான். சரி நான் கீழே போய் அவனை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவனுக்கு தெரியாமல் சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே கீழே போகிறாரு. கீழே போன நம்ம ஹீரோ அவன் எங்கே இருக்கான்னு போய் பார்க்குறாரு. பார்த்தா ஒரு இடத்தான் நின்று பேசிகிட்டு இருக்கான். சரி நம்ம நைஸாக ஃபோட்டோ எடுத்துலாம் சொல்லி நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுக்கிறாரு. பார்த்தா அவரோட ஃப்ளாஷ் ஆனில் இருக்குது. அந்த ஃப்ளாஷ் லைட் பட்டவனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகி அவன் மூக்குலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடுது. அடுத்தது ஒரு மாதிரி கடுப்பாய் நம்ம ஹீரோ கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டை விட்டு முதல்ல நீ வெளியே போடா வெளியே போடா வெளியே போடா அப்படின்னு ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். அங்கே இருக்க ஆளுங்க அவனை எப்படியோ பிடிச்சி சமாளித்து ஒரு ரூமில் அடிச்சு வச்சிடறாங்க அவனை. அடுத்து அவன் கிட்ட பேசிட்டு அப்படியே திருப்பம் வெளியே வரான். இப்போ பார்த்தா ரொம்ப காமாக வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசலாம். சாரி உங்ககிட்ட தெரியாமல் ரொம்ப கத்திட்டேன், நான் டென்ஷனாக அப்படி தான் கத்துவேன், மன்னிச்சிடுங்க அப்படின்னு ரொம்ப சாரி கேட்டிருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. சரி விடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வெக்ஸா உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்த ரோஸ் சரி வாங்க நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான் வெளியே. அப்படியே வெளியே உட்காந்து 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்த விட்டு போகலாம், முதல்ல எனக்கு இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கலன்னும் போது நம்ம ரோஸும் சரி போயிடலாம் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைடு கட் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு பெட்டு மாரி போயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் வாங்குறாங்க பார்த்தா நம்ம ஹீரோவை தான் காசு கொடுத்து நிறைய பேர் அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. பெட்டு மாரி போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு பெரிய ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க போல. எல்லாரும் நான் வாங்கிக்கிறேன் நீ வாங்கிக்கிறேன்னு சொல்லி காசுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியாக ஒருத்தர் நம்ம ஹீரோவை வாங்கிடுறாரு. அடுத்து வந்த விருந்தாளிங்க எல்லாரும் 1 by 1 கிளம்ப ஆரம்பிச்சிடறாங்க நைட்டு. அதே டைம்ல நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த 2 வேலைக்காரங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு என்ன அப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ உள்ள போயிட்டு இருக்காரு. அப்போ உள்ள பார்த்தா நம்ம ரோஸோட அம்மாவும் அப்பாவும் இவனை சிரிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ இது சரியில்லை, நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பணும் அப்படி ரோசி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோ அவனை போட்டோ எடுத்தார்ல, அதை எடுத்து அந்த போலீஸ் ஆளுக்கு அனுப்பிச்சுடுறாரு அவன் ஃப்ரெண்டு கிட்ட. அவன் பார்த்துட்டு இவனை யாரும் உனக்கு தெரியலையாடா, இவனை நம்ம நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கோமேடா அப்படின்னும் போது ஆமாண்டா இவனை மீட் பண்ணியிருக்கோண்டா, இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்றான்னா, இல்லை இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இவன் காணாம போயிட்டான், ஆனால் இப்போ உன் கண்ணுக்கு பட்டிருக்கான், எனக்கு ஏதோ ஒரு தப்பா படுது, இந்த இடத்த விட்டு முதல்ல நீ கிளம்பு அப்படின்னும் போது கரெக்டாக ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடுது. அதே டைம்ல ரோஸ் இங்கே வந்துடுறா. பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே ஃபோன் ஒழிச்சு வச்சிடறாரு. நம்ம ஹீரோ வந்து பேக் பண்ண சீக்கிரமா ட்ரெஸ்ஸை, நம்ம இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்பலாம் அப்படின்னும் போது சரி இதை நான் போறேன் அப்படின்னு சொல்லி ரோஸ் கீழே இறங்கிறா. அதே டைம்ல நம்ம ஹீரோ ரோஸ் இருக்கிற ரூம்ல ஏதோ ஒன்று வித்தியாசமா ஒரு டோரை பார்க்கறா. அந்த டோரை திறந்து பார்த்தா அதில் ஒரு கலர்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி இருக்கு. அந்த பேக்கேஜை நம்ம ஹீரோவும் திறந்து பார்க்குறாரு. அதில் பார்த்தா ரோஸ் ஃபோட்டோலாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம ஹீரோ அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஹீரோ மூஞ்சி மாறுது. என்னன்னு பார்த்தா அங்கே பல பையன்கிட்ட நம்ம ரோஸ் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்காரு. கடைசியில் பார்த்தா அவங்க வீட்டு வேலைக்காரங்க கூடலாம் ஃபோட்டோ வச்சிருக்கா. இதை பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு, இந்த இடத்துட்டு முதல்ல கிளம்பணும்னு. அதே டைம் எனக்கு ரோஸ் வந்துடு அப்படியே நம்ம ஹீரோ சமாளிச்சிடுறாரு. இங்கே என் துணி எதனா இருக்கா செக் பண்ணலான்னு வந்தேன், அதுக்குள்ளே நீ வந்துட்டியா, பேக்லாம் பண்ணியாச்சா, சரிவா இந்த இடத்துட்டு முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு நம்ம ஹீரோ அப்படியே ஸ்டெப் வழியாக கீழே இறங்கிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா ரோஸோட அண்ணன் வந்து கம்பு வச்சு ரெடியாக நின்றுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ வடிக்க. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அப்படி இந்த சைடு திரும்பலான்னு பார்க்குறான். அங்கே பார்த்தா ரோஸோட அவங்க அம்மா வந்து டீ கப்போட நின்றுட்டு இருக்காங்க, அவனை வசியம் பத்தலான்னு. அதே டைம்ல இந்த சைடு திரும்பி பார்த்தா ரோஸோட அவங்க அப்பா நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ முதல்ல சாவி எடு கத்திட்டு இருக்காரு. அப்படியே ரொம்ப டென்ஷனா முதல்ல அந்த சாவியை எடு அப்படின்னு கத்தாரு. பார்த்தா ரோஸ் அப்படியே ஒரு மாதிரி நெக்கில் அப்படியே எடுத்து காட்டுறான் அந்த சாவி. அவ்வளோதான் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம எங்கே சாவு போகிறோண்டானே. அப்படியே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கிருக்கலாகி அப்படியே கீழே மயக்கம் போட்டு வீ ஆரம்பிச்சாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ கண்ணு திறக்கிறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு ரூமில் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோ தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறாரு, எதுவுமே பண்ண முடியல, சுற்றி முற்றி எதுவுமே இல்லை. அப்போ டிவியில் மட்டும் ஒன்று ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஹீரோவை முதல்ல எதுக்கு கடத்தி வச்சிருக்காங்கன்னா ஒரு பெரிய பிளானுக்காக தான். நம்ம ஹீரோ மட்டும் ஃபர்ஸ்ட் இல்லை, இதுக்கு முன்னாடி பல பேர் மாட்டியிருக்காங்க.
இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறாரு நம்ம ஹீரோக்கு. நம்ம ஹீரோ ஃபோன்லாம் சுவிச் ஆஃப்ல இருக்குல்ல, அதனால் ரோஸுக்கு ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோ எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு ரோஸ் என்ன சொல்கிறான்னா, என்கிட்ட சண்டை போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு அவருன்னும் போது, இது உங்ககிட்ட சண்டை போட்டார்? ஆமாம், என்கிட்ட சண்டை போட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. நீ எதுக்கு எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ண தெரியுது? என் மேலே உனக்கு ஒரு காதல் தானே? நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அப்பயே புரிஞ்சு போயிடுது, நம்ம ஹீரோவை தான் ஏதோ பண்ணியிருக்கானு. இனிமேல் நம்ம பேசினா நம்மள எதனா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கட் பண்ணிடுறாரு ஃபோனை. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோட அப்படியே பார்த்தா கண் முழிச்சு பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட முன்னாடி ஒரு டிவி போயிட்டு இருக்கு. இப்போதான் என்ன விஷயம் இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. என்னன்னா, இதேமாரி பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் அவங்க ரொம்ப நாள் உயிர் வாழணும் ஒரு ஆசை இருக்குது. அதனால இதேமாரி பிளாக் பீப்புளுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க. அந்த பிளாக் பீப்புளோட மூளையை தனியாக எடுத்து வச்சுட்டு இவங்களுடைய மூளையை அதில் செட் பண்ணிடுறாங்க. அதனால் இவங்களுடைய மூளை இருக்கிறனால அந்த உடம்புல இவங்களோட நினைவுகள் நிறைய இருக்குது. இதனால் பல வருஷம் இவங்க உயிர் வாழலாம். இதேமாரி தான் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து ரோஸோட அவங்க அப்பா தான். அவங்க அப்பா தான் இதேமாரி பிளான்லாம் அவர் தான் பண்ணியிருப்பார். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, உடல் மட்டும்தான் அவங்களோடது, ஆனால் மூளை இவங்களோடது. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு ஒளிப்பட்டா அவங்களுடைய பழைய ஞாபகம்லாம் வந்து ஆரம்பிச்சிடும். அதனால தான் இவன் ரொம்ப கடுப்பாகி நம்ம ஹீரோ கிட்ட டென்ஷனாக கத்திருப்பார் அவர். திருப்பம் நம்ம ஹீரோ மயங்க போட்டு வீழ்ந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு காட்டுறாங்க. ரோஸோட அவங்க அப்பாவும் அவங்க அண்ணனும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, போய் அவனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லி வரான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ மயக்கத்தில் இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கின அவன் அங்கே கீழே ஒரு தம்மே இருக்கும், அதை எடுக்கலான்னு குனிவான். கரெக்டாக நம்ம ஹீரோ மயக்கத்தில் இருக்க மாதிரி நடிச்சிருக்காரு போல. அங்கே இருக்க ஒரு உருளியாக இருக்க ஒரு வச்சு அவனை மண்டையில் அடிச்சு சாவடிச்சிடறாரு. அவனும் செத்து போயிட்டான் போல. அப்படி இந்த சைடு கட் பண்ணி காட்டுறாங்க. ஏதோ ஒரு சத்தம் வருது. அவங்க அப்பா வெளியே வந்து பார்க்குறாரு. எதுவுமே இல்லை. அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே ஒரு மான் கொம்பு மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு கழுத்தில் சொரிய சாவடிச்சிடறாரு. அப்படியே வெளியே வந்து பார்த்தா ரோஸோட அவங்க அம்மா அங்கே தான் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ அங்கே ஒரு கத்தி மாதிரி இருக்கும், அதை வச்சு ரோஸோட அவங்க அம்மா குத்தி சாவடிச்சுவாரு. சரி, வெளியே போகலான்னு நினைக்கும் போது ஒன்று இவன் சாவலப்பட ரோஸோட அவங்க அண்ணன் அவனை அட்டாக் பண்ண நினைக்கிறாங்க. நம்ம ஹீரோ வெளியே போகலாம் தப்பிக்க நினைக்கிறான். நம்ம ஹீரோட கைத்தை நல்லாவே பிடிச்சிக்கிறான் கெட்டிமா. நம்ம ஹீரோ நல்லா மூச்சு விட முடியல. கடைசியாக நம்ம ஹீரோ அவனை தள்ளி விட்ட நம்ம ஹீரோ அப்படியே அவன் மூஞ்சில் போட்டு நெசிக்க அங்கேயே அவனை சாவடிச்சிடாரு. இது எந்த சத்தமும் கேட்காம நெக்ஸ்ட்டு எந்த பையனை போட்டு தரலாம் அப்படின்னு இந்த ரோஸு ஆன்லைனில் தேடிட்டே இருக்கா. அப்படியே கீழ் சைடு பார்த்தா நம்ம ஹீரோ கீழே இருக்க கார் பயன்படுத்தி இந்த இடத்த விட்டு வெளியே போகலான்னு சொல்லி கார் ஓட்டிட்டு வராரு. அப்போ கரெக்டாக பார்த்தா அந்த வேலைக்காரி வந்து கார்லேயே இடிச்சு கீழே வந்துடுறா. அந்த சத்தம் நல்லாவே கேட்டது ரோஸு. அப்படியே அவ்வளோ வெளியே வந்துட்டு இருக்கா. கன் வச்சு நம்ம ஹீரோ சுட ட்ரை பண்ணுறான். நம்ம ஹீரோ கம்முன்னு போகாமல் அவளை காப்பாற்றணும்னு சொல்லி காரில் கூட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கா. அவள் பார்த்தா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ கொலை பண்ண நினைக்கிறான். நம்ம ஹீரோ அங்கன்னு முட்டி கடைசி ஒரு மரத்திலே முட்டிடுறாரு. என்னன்னு பார்த்தா அந்த வேலைக்காரி இறந்து போயிடறான். நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டிருக்கு. நம்ம ஹீரோ அப்படியே நொண்டி போயிட்டே இருக்கா. அதே டைமில் அங்கே கார்டனில் வேலை செய்கிற ஆள் நம்ம ஹீரோவை பிடிக்க வந்து நம்ம ஹீரோவை கழுத்து பிடிச்சி நெசுக்கலாம் ட்ரை பண்ணுறான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. என்ன பண்ணுறான்னா, அந்த வேலைக்காரன் பாக்கெட்டில் கையை விட்டு அவனுடைய ஃபோனை பயன்படுத்தி அந்த ஃப்ளாஷ் லைட்டை அனுப்பிச்சிடுறான். அவ்வளோதான், அவனுடைய பழைய நினைவுகள்லாம் வந்தது. இதனால் என்ன பண்ணுறான்னா, ரோஸ் கிட்ட இருந்து அந்த கண்ணை வாங்கிக்கிறான்னா, இவனை சுட்டு சாவடிக்கிறான்னு ரோஸும் கொடுத்துட்றா. என்ன பண்ணுறான்னா, பட்டன் ரோஸை சாவடிச்சிடறான். அடுத்தது நானே சூசைட் படிக்கிறேன்னு சொல்லி அவனே சாவடிச்சுக்கிறான் கண்ணை வச்சு. இதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ஏன்டா நீயே கடைசியில் அப்படியே இறந்து போயிட்டியடா அப்படின்னு. என்னன்னு பார்த்தா ஒன்றும் ரோஸ் சாவல, உயிரோட தான் இருக்கா. அந்த கண்ணை வச்சு நம்ம ஹீரோ சுட ட்ரை பண்ணுறேன். நம்ம ஹீரோ எப்படி வாங்கிறாரு அந்த கண்ணை. அடுத்து நம்ம ஹீரோ ஒரு கைத்தை வச்சு கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணுறாரு. ஆனால் நம்ம ஹீரோனால முடியல. ஏன்னா நம்ம ஹீரோ ஒன்றுமே ட்ரூவாகவே லவ் பண்ணியிருப்பாரு. அதனால் நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே பண்ண முடியல. அதே டைமில் அங்கே ஒரு போலீஸை வந்தேனே, ரோஸ் இவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணுறான், அரெஸ்ட் பண்ணுங்கன்னும் போது நம்ம ஹீரோவும் கை நீட்டுறாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் வந்துருக்காரு. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு எல்லாமே தெரியும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு. அதனால் நம்ம ஹீரோ ஓரமாக கூட்டிகிட்டு போயிடுறாரு வண்டி எடுத்துகிட்டு. இங்கே பார்த்தா ரோஸ் உயிருக்கு போராடி கடைசியில் இறந்துடுறா. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு படம்? கண்டிப்பாக என் சேனலில் இது ஒரு பெஸ்ட்டு ஒரு படமே சொல்லேன். ஏன்னா இந்த படம் அந்தளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்துக்கு நீங்கள் அவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதேமாதிரி நம்ம சேனல் நிறைய புது கண்டென்ட்லாம் வரப்போகுது. அதனால நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் போகிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு ஃபோனில் மெசேஜ் வந்துடும். அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், படம் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறீங்க. மறக்காமல் புதுசாக பார்க்கணும். மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒரு படத்தில் சந்திப்போம். பாய்.